مع السلام وخير الأنام بدر. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. نحن الذين بايعوا محمدا على الجهاد ما بقينا أبدا. اللهم لا عيش إلا عيش الآخرة فاغفر للأنصار والمهاجرة إن الأولى قد بغوا علينا وإن أرادوا فتنة أبينا. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد. اللهم صل وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إيمانا وتسليما. وقال الله سبحانه وتعالى في مكان آخر: سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب لأول الحشر. صدق الله العلي العظيم. باب حديث بني النضير ومخرج رسول الله صلى الله عليه وسلم في يدية الرجلين وما أرادوا من الغدر برسول الله صلى الله عليه وسلم. قال الزهري عن عروة: كانت على رأس 6 أشهر من وقعة بدر قبل وقعة أحد. وقول الله تعالى: هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஒரு புனிதமான மஜ்லிஸில் மேன்மை தங்கிய பெருமக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் உரையாற்றிய இந்த சபையில் அடியேனாகிய எனக்கும் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய அல்லாஹுவுக்கு முதலில் நன்றி செலுத்தியவனாக, இந்த நிர்வாகத்திற்கும் நன்றி செலுத்தியவனாக, எந்த முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு 99 வருடங்களையும் அடைந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் நடைபெற வேண்டும் என்ற ஆவலில் இதை ஆரம்பித்து வைத்த அந்த நல்லோர்களுடைய கபறுகளை அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்க ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட ஹதீஸ்களுடைய பாடங்களை பார்க்கும் பொழுது
இஸ்லாத்தில் நடைபெற்ற யுத்தங்கள் சம்பந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் முஸ்லீம்கள் சந்தித்த யுத்தங்கள். இஸ்லாம் ஒருபோதும் யுத்தத்தை ஆதரிப்பதில்லை. நபிகளாருடைய குணமும் அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணமுடையவர்கள் அல்ல. எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் இணக்கமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பிணைப்போடு அன்போடு பாசத்தோடு பழக வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கட்டமைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு காஃபிர்களுடைய நிலைமைகளை 3 விதமாக பிரிப்பார்கள். அந்த 3 நபர்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களை ஒருங்கிணைத்தார்கள், நபியினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள், அவர்களுக்கு மத்தியிலே ஆற்றிய சேவைகள், அவர்களை ஒன்றிணைத்த விதத்தை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குந்தும் அதாஅம் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. மதீனாவிலே மக்கள் எப்படி இருந்தார்கள்? அவுஸ் என்ற ஒரு கூட்டம், ஹஸ்ரஜ் என்ற ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்திற்கு மத்தியில் இருந்த பகை என்பது வாழையடி வாழையாக, சமுதாயமாக நூற்றாண்டை கடந்து அவர்களுக்கு மத்தியிலே உள்ள பகை தொடர்ந்து கொண்டிருந்தது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, இந்த மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உள்ளங்களை, பிரிந்து கிடந்த உள்ளங்களை ஒன்று சேர்த்தார்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? இஹ்வானா, அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக உருவாகினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வகுந்தும் அலா ஷஃப்ரத்தி மினன்னார், நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒன்றிணைக்க வைத்து இடையேற்றம் பெற செய்ய வைத்தான். அந்த மக்களுக்கு மத்தியிலே தான் நபி அவர்கள் சுற்றுச்சூற வாழ வேண்டிய ஒரு நிலை. இந்த மக்கள் 3 விதமாக இருந்தார்கள். ஒரு கூட்டம், இந்த மதீனாவில் உள்ள மக்கள், ஒரு கூட்டம் கிஸ்முன் வாதாகும், நபி அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், அவர்களோடு யுத்தம் செய்யவில்லை, யுத்தம் செய்ய மாட்டோம். நபியுடைய விரோதிகள் யாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நபிக்கு எதிராக நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் ஒப்பந்தம் எடுத்துக்கொள்கின்றார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் இருந்த யூதர்களிலே ஒரு 3 மிகப்பெரிய கூட்டத்தினர்கள். முதலாவது பனு கைனுகா என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு கூட்டம், இரண்டாவது பனு நதீர் என்று சொல்லக்கூடக்கூடிய இரண்டாவது ஒரு கூட்டம், மூன்றாவது பனு குரைலா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 3 கூட்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் போடுகின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம், உங்களுடைய விரோதிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் உதவி உபகாரம் செய்ய மாட்டோம் என்று நபி அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்வார்கள். இது ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் நபி அவர்களோடு நேருக்கு நேராக மோதுவதற்கு தயாராக இருந்த ஒரு கூட்டம். எப்படி குறைஷியர்கள் நபி அவர்களோடு மோதிக்கொண்டு இருந்தார்களோ அதே போன்று ஒரு கூட்டம் மதீனாவில் இருந்தது. நபியோடு நேருக்கு நேர் மோதுவதற்கு எப்பொழுதும் தயாராக கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரியங்களை அப்படியே விட்டு விடுவார்கள். நபி அவர்களுடைய உத்தரவு என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் புறத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள் வருகின்றதோ, உத்தரவு வருகின்றதோ, அவைகளை ஏற்று நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவர்கள் யார் என்று சொன்னால், அரபுகளில் உள்ள மக்காவிலே இருந்த அந்த அரபிகளில் உள்ள பெரும் கூட்டத்திலே போன்று இந்த கூட்டம் நபி அவர்களுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த கூட்டத்தையும் அறிஞர்கள் 3 விதமாக பிரிப்பார்கள். முதலாவது ஒரு கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளார மனதிலே நேசித்தவர்கள், அந்த உள்ளத்திலே அவருடைய மனதிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை, அந்த பாசத்தை வெளிக்காட்டுவதற்கு விரும்பக்கூடிய ஒரு நபர்கள்.
யாரை போல என்று சொன்னால் ஹுசா என்ற கூட்டத்தை போல. இவர்கள் எப்படி நபி அவர்கள் மீது உள்ளத்தாலும் பிரியம் வைத்தார்கள், நபி அவர்களுடைய உள்ளத்திலே வைத்த பிரியத்தை வெளியே காட்டுவதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் நபி அவர்களுடைய பிரியத்தை உள்ளத்திலேயும் ஏற்றவில்லை, வெளியேயும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், காட்டுவதற்கு விரும்புகின்றார்கள். யாரை போல அப்படி என்று சொன்னால் பனூ பக்கர் என்ற கூட்டத்தாரை போல. இந்த கூட்டத்திலே மூன்றாவது நபர்கள், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்கள். வெளிரங்கத்திலே நபி அவர்களிடத்திலே பாசமாக இருப்பதாகவும் நபி அவர்கள் மீது அன்பை பொழிவதாகவும் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவருடைய விரோதிகளிடத்திலே நபி அவர்களுக்கு யார் விரோதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறைமுகமான முறையிலே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருபுறம் நபி இடத்திலே அன்பை காட்டுவதாக காட்டிக்கொண்டு நபிக்கு யார் விரோதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறைமுகமான முறையிலே உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்கள் தான் முனாஃபிக். இந்த முனாஃபிக்குகள் தான் இந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு இந்த மக்கள் இப்படி மூன்று விதமாக இருந்தார்கள். நபியை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம், நபியுடைய கட்டளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், நபியை வைத்துக்கொண்டே நபிக்கு நேராக அவர்களுக்கு எதிராக போர் புரியக்கூடிய ஒரு கூட்டம், நபிக்கு முன்னால் நபியை புகழ்ந்து விட்டு நபியை விட்டும் சென்றதற்கு பிறகு நபியுடைய விரோதிகளிடத்திலே அளவலாவக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு மத்தியிலே தான் நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுடைய சூழலை எப்படி கட்டமைத்தார்கள் என்று சொன்னால், மதீனாவை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விட்டார்களோ அந்த மக்கள் முஹாஜிரீன்கள் எல்லோரும் மதீனாவிற்கு உள்ளாக இருக்கின்றார்கள். அந்த மதீனா நகரத்திற்கு உள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யதார்த்த நிலைமை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை அயலாத பகுதிகளில் எல்லாம் யூதர்களும் முஷ்ரிக்கீன்களும் நிறைந்திருக்கிறார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட விதத்தை நாம் பார்க்க வேண்டும். நபி அவர்கள் இங்குள்ள நிலைமையை பார்க்கின்றார்கள். நம்மை சுற்றி மற்றவர்கள் இருக்கின்றார்கள், நம்மை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள், நம்மை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் நம்மை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களாகிய நாம் நம்முடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல், நமக்கு தேவையான சில விஷயங்களிலே பரிவர்த்தனைகள் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய யூதர்களோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விரோதிகளை நாம் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அழகான ஒரு யுக்தியை கையாளுகின்றார்கள். ஒவ்வொரு வருடத்தில் அவர்களை கூப்பிட்டு அழைத்து கொண்டு அவர்களிடத்தில் ஒப்பந்தம் புரிகின்றார்கள். ஏன் என்று சொன்னால், முஸ்லீம்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு, ஏன் அவர்களை சுற்றி நாம் உள்ளே உட்கார்ந்திருக்கின்றோம், ஒருவேளை அவர்களுடைய புறத்திலிருந்து தாக்குதல் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நமக்கு அந்யோன்யமானவர்களாக உருவாக்க வேண்டும், நம்முடைய விரோதிகளாக அவர்களை உருவாக்கக்கூடாது என்பதற்காக முதலில் அந்த மக்களை கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். அந்த ஒப்பந்தங்களை செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஒவ்வொருவருமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகின்றார்கள். ஆனால் பனூ கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருடைய யுத்தத்திற்கு பிறகு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். நீங்கள் எங்களோடு வந்து விடுங்கள், எங்களுக்கு கட்டுப்பட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதரை அவர்களிடத்திலே அனுப்பி அவர்களை கொண்டு வந்து இவர்களிடத்திலே ஒப்படைக்குமாறு சொல்கின்றார்கள். நபி அவர்களுடைய அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு அவர் அப்துல்லாஹ் இப்னு உபை அந்த கூட்டத்தினுடைய நண்பராக இருக்கின்றார், அவரை சார்ந்தவராக இருக்கின்றார், அவர்களுடைய உதவியாளராக இருக்கின்றார். எனவே அவரின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தாரை தங்களுடைய ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு வருவதற்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். இவர்கள் வருகின்றார்கள். வந்து அவர்களிடத்தில் எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் பண்ணி முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை மதீனாவை விட்டும் ஒரு தூரமான ஒரு பகுதிக்கு அனுப்புகின்றார்கள். இது ஒரு கூட்டம் முடிந்து விட்டது. இரண்டாவது இவர்களுடைய ஒரு கூட்டத்திலே இரண்டாவது கூட்டத்தினர்கள் பனூ நுதைர் என்ற கூட்டத்தினர்கள்.
இவர்களும் நபியோடு ஒப்பந்தம் செய்தவர்கள் தான், நபிக்கு ஆரம்பத்திலே ஆதரவு தெரிவித்தவர்கள் தான். என்றாலும் அவர்களும் இடையிடையே நபி அவர்களுக்கு பயமுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒப்பந்தத்தை முறிப்பது போன்றும் நபியவர்களை யுத்தத்தை செய்வது போன்றும் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனூ நுதைருடைய அந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஹுயை இப்னு அஹ்தப் இவர்களை அனுப்பி அவர்களிடத்திலே பேசுவதற்கு அனுப்புகின்றார்கள். இங்கே நாம் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலே பிஅர் மௌனா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே என்ன நடந்தது என்று சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்து அந்த மக்களுக்கு குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்குள்ள மக்கள் அந்த ஹாஃபில்மார்களை அழைத்து வருவதற்காக வேண்டி அவர்களை அனுப்பி வைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டுதல் வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய ஞானம் என்பது அந்த மக்களிடத்திலே புகுத்தாட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு குர்ஆனுடைய இல்மு அவர்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக 70 ஹாஃபில்களை அந்த இடத்திற்கு அனுப்புகின்றார்கள். நபி அவர்கள் அனுப்பிய நோக்கம் அந்த மக்களை சீர்திருத்தப்படுத்த வேண்டும், அந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு குர்ஆனுடைய போதனைகளை போதித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 70 நபர்களை அனுப்புகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 70 நபர்களும் போய் அங்கே சென்று சில நாள் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஹாஃபில்களை அவர்கள் கொலை செய்து விடுகின்றார்கள். நபி அவர்கள் அனுப்பிய நோக்கத்தை சிதறடித்து அந்த ஹாஃபில்களை கொலை செய்து விடுகின்றார்கள். நபி அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையான ஒரு நிகழ்ச்சி இது ஒன்று. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனேயே ஆமிர் இப்னு துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவருக்கு என்ன சந்தோஷம் என்று சொன்னால், நபிக்கு மாற்றமான முறையில் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கே அவருக்கு ஒரு சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக அனுப்பப்பட்ட 70 நபர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி அவனுக்கு கிடைத்ததுமே அவன் சந்தோஷம் அடைந்து விடுகின்றான். அற்ப ஆசை பிடித்தவன் சந்தோஷம் அடைகின்றான். நபியினுடைய ஆசைக்கு மாற்றமாக நடந்து விட்டாலும் கூட அவனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். அவனுக்கு நபியுடைய உள்ளத்திலே கவலை, இவனுக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தி கண்டான், அவனுடைய தாயாரிடத்திலே ஒரு மனிதர் இருக்கின்றார், அடிமையாக இருக்கிறார். அம்ர் இப்னு உமையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடிமை இருக்கின்றார். இந்த அடிமையை இந்த கத்ல் இவர்களுடைய ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டது என்ற செய்தி சந்தோஷம் என்று அடைந்ததன் காரணத்தினால் இவனை என்ன செய்கிறார்கள், இவர்களை விடுவிக்கின்றார்கள். அம்ர் இப்னு உமையாவை விடுவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஒன்று அவன் நாடியது நன்மை என்று நாடினான், ஆனால் அதனுடைய முடிவு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு குறைகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக அது ஆகிவிட்டது. அம்ர் இப்னு உமையா உரிமையிடப்படுகின்றார்கள். உரிமையிடப்பட்டு முஸ்லீமாக வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் அந்த அம்ர் இப்னு துஃபைல் என்ற கூட்டத்தை சார்ந்த சில நபர்களும் ஒன்றாக சேர்ந்து வருகின்றார்கள். வரக்கூடிய அந்த பிரயாணத்திலே ஒன்று சேர்ந்து விடுகின்றார்கள். ஒன்றாக வருகின்றார்கள், பேசிக்கொண்டே வருகின்றார்கள். நாம் யதார்த்தம் ஒரு மனிதன் நம்மோடு பிரயாணத்திலே வருவார் என்று சொன்னால், எந்த ஊருங்க, நீங்கள் யார் என்ன என்ற நம்முடைய விசாரிப்பு என்பது எல்லாருக்கும் மனித இயல்பு தான். அந்த அடிப்படையிலே அம்ர் இப்னு உமையா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வந்திருக்கக்கூடிய நபர்களை பார்த்து, அங்கே ஒரு 2 நபர் ரொம்ப ஒன்றா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க சொன்னாங்களாம், நாங்கள் இந்த பனு ஆமீருங்கிற அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டு வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டாங்க. விட்ட பிறகு தூங்க விட்றாங்க. நல்ல முறையில் தூங்கின பிறகு இப்போ இவங்களுடைய உள்ளத்தில், அம்ர் இப்னு உமையாவுடைய உள்ளத்தில் என்ன செய்து கொழுந்து விட்டு எரியுது, நம்முடைய நபியினுடைய தோழர்கள் 70 நபர்களும் அநியாயமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கொலை செய்யப்பட்டதனுடைய நிகழ்ச்சியை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை உரிமையிட்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தினர்கள். அப்படியானால் இவர்களை பழிவாங்குவதற்கு சரியான தருணம் இதுதான் என்று நினைத்து அந்த 2 பேர்களையும் என்ன செய்துள்ளார்கள், பழி தீர்த்து விடுகின்றார்கள். பழி தீர்த்து விட்டு
நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், செய்திகளை சொல்கின்றார்கள். நான் 2 நபர்களை கொலை செய்து விட்டேன், நான் அதற்குரிய பரிகாரத்தை நான் செலுத்த வேண்டும் என்று நபி அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். இதற்கு இடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இவர் சொன்ன செய்திகள் அனைத்தும் முஷ்ரிக்கீன்களுக்கு தெரிந்து விட்டது. இப்போ முஷ்ரிக்கீன்களுக்கு என்ன யோசனை? இவர் முஸ்லீமாக ஆகிவிட்டார், எனவே இவரை நாம் கைது பண்ணி நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த அம்ர் இப்னு உமையாவை கைது செய்கின்றார்கள். இப்பொழுது அவர் தியத்து கொடுக்க வேண்டும், பரிகாரம் கொடுக்க வேண்டும். பரிகாரம் கொடுக்கக்கூடிய நிலையில் முஷ்ரிக்கீன்களால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை பார்த்த உடனேயே பனூ நதீர் கூட்டத்திற்கு போகின்றார்கள். இங்கே நாம் இன்னும் ஒரு செய்தியும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்ர் இப்னு உமையா என்பவர் கொலை செய்தாரே, பனு ஆமீர் என்பவருடைய கூட்டத்தாரை சார்ந்த 2 நபர்கள், இவர்களுக்கும் பனி நதீர் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினருக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுக்கும் பனு நதீர் கூட்டத்தாருக்கும் மத்தியிலே புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பனு ஆமீருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியிலும் புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகள்லாம் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? நமக்கு மத்தியிலே யுத்தங்கள் வரக்கூடாது, பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அந்த பனு ஆமீர் கூட்டத்தினர் செய்திருந்தார்கள், பனு நதீர் கூட்டத்தினரிடத்திலும் செய்திருந்தார்கள். கொலை செய்யப்பட்ட நபர் பனு ஆமீருடைய கூட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறார். கொலை செய்தவர் யார் என்று சொன்னால் பனி நதீருடைய கூட்டத்தை சார்ந்தவராக இருக்கின்றார். எனவே ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. நமக்கு மத்தியிலே ஒப்பந்தம் இட்ட பிறகு நாம் இந்த மாதிரியான ஒரு விரோத செயலை செய்வதானால் நம்முடைய ஒப்பந்தம் முறிந்துவிடும். எனவே நாம் இதற்கு தியத்து, ஒரு பரிகாரம் கொடுத்து விட்டால் அதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தியத்தை வேண்டி அவர்களிடத்தில் உதவி தேடி போகின்றார்கள். பனு நதீர் கூட்டத்திடத்திலே போய் அந்த மக்களிடத்தில் பேசுகின்றார்கள். இப்போ சொல்கின்றார்கள், உங்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர், அவர் பனு ஆமீருடைய கூட்டத்தை சார்ந்த 2 நபர்களை கொலை செய்து விட்டார். இவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் கொடுக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைவரிடத்தில் பேசுகின்றார்கள். தலைவர்கள் எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஃபகாலு நாம், ஆமாம் உண்மைதான், செய்ய தான் செய்யணும், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் அப்படியே தனியாக போகுது. ஃபஹலா பாதுஹும் பி பாது, அப்படியே ஒரு கூட்டம் தனியாக போகுது. போயிட்டு தங்களுக்கு மத்தியில் பேசுகிறாங்க, என்ன இப்போ வந்துட்டாங்களே, இவங்க இப்போ போகிற சூழ்நிலையாக தெரியல, நாம் அவருக்கு பரிகாரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நபி அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீமான ஒரு மனிதரை கைது பண்ணிட்டாங்க, பனு நதீர் கூட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்க, நாம் அவங்களுக்கு பரிகாரமும் கொடுக்கணும். இப்போ கொடுக்கக்கூடிய நிலைமையில் இது போன்ற ஒரு நிலை இதுவரைக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்டதும் இல்லை. இப்போ நாம் என்ன செய்கிறது, இதுக்கு ஒரு வழி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மஷூரா பண்ண உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லிட்டோம், ஆமாம் ஏற்றுக்கொண்டாங்க, இப்போ அவங்களுடைய புறத்துலேருந்து பதில் வரணும். பதிலை எதிர்பார்த்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி சோறு ஓரமாக உட்காந்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறான், ஒரு மனிதர் ஏறி இந்த வீட்டினுடைய சுவருக்கு மேலே ஏறி அங்கே இருந்து ஒரு பாறாங்கல்லை நபி அவர்கள் இந்த சோரோரமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்களின் மீது அந்த பாறாங்கல் போடப்பட்டு நபி அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அவர்கள் கொல்லப்படுவதனால் ஃபயுரீஹுனா மின்ஹு, நாம் அதன் மூலமாக ராகத்து பெற்று விடுவோம் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். ஒப்பந்தம் எங்கே முறிக்கப்படுகின்றது? நபி அவர்களுடைய தேவைக்காக நபி அவர்கள் வரவில்லை, அவருடைய கூட்டத்தை சார்ந்தவர் ஒரு கொலையை செய்து விட்டார், அந்த கொலைக்கு பகரத்தை கொடுக்க வேண்டும், அதற்கு உதவி தேடி வந்த நபியை கொலையை செய்ய திட்டமிடுகின்றார்கள். ஒரு மனிதன் அவன் அப்படியே ஏறுகின்றான். அவன் ஏறி அந்த வீட்டினுடைய சுவருக்கு மேல் ஏறி நபி அவர்களுக்கு மேல் கல்லை போடுவதற்கு தயாராகின்றான். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நேசரை எப்படி காப்பாற்ற வேண்டும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இவருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் முறியடித்து விட்டான். அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு செய்தி அனுப்பினான், உங்களை கொல்லுவதற்கு திட்டம் திட்டு மேலே ஒருத்தர் ஏறிக்கொண்டிருக்கிறான், உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே சொல்லலை,
செய்தி வந்துச்சுது, வேகமாக எழும்புனாங்க. சஹாபாக்கள் பார்க்குற, எங்கே போறீங்க ரசூலா, உட்காருங்கிறான். ரசூலா சொன்னால் கொஞ்சம் உட்காருங்க, நான் என்னுடைய தேவையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா. என்னுடைய தேவையை முடிச்சுட்டு நான் உடனே வர்றேன் அப்படின்னு போயிட்டாங்க. லா தப்ரஹு, நீங்கள் அங்கேயே இருந்துக்கங்க அப்படின்னு சொன்னான். ரசூல்லா என்ன செஞ்சாங்க, நேராக திரும்பி வரையில, நேராக மதீனா பக்கம் போயிட்டாங்க. சஹாபாக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கே ரசூல்லா போனாங்க, இன்னும் வரையிலையே, இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபவுஹ் பீரோ, அப்போ தான் அவங்களுக்கு சொல்லப்படுது, அன்னஹு தவஜ்ஜஹ இலல் மதீனா, மதீனாவுக்கு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க சஹாபாக்கள், இப்போ இவ்வளோ ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு, நாமளும் இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ தான் உத்தரவு போடுறாங்க, போய் அவங்கள போய் தாக்குங்க அப்படின்னு. இப்போ தான் அவங்கள போய் தாக்குங்க, அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் அழித்திடு வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். அங்கே அவர்கள் முற்றுகிடுகின்றார்கள். 6 நாட்கள் முற்றுகிடுகின்றார்கள். ஆனால் அங்கே முனாஃபிக்களுடைய வேலையை ஆரம்பிச்சு விட்டாங்க. முனாஃபிக்குகள் அந்த மக்களிடத்தில் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் போகிறீங்க, நீங்களாம் ஒன்றும் போக தேவையில்லை, அவங்க வருவாங்க வராமல் இருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் உங்களுடைய வேலையிலே நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே இருங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனாஃபிக்கீன்கள் சொல்கின்றார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் யுத்தத்திற்கு நிர்பந்திக்கப்பட்டால் நாங்கள் உங்களோடு சேர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அவங்கள விரோதத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி முனாஃபிக் அவர்கள் ஆர்வத்தை கூட்டுறான். அல்லாஹ் கூட சொல்லி காட்டுவான், லைன் நுஹ்ரிஜூ லா யஹ்ருஜூன மஅஹும் வலையின் கூத்திலு லா யன்சுருனஹும். அப்போ அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்கு அந்த முனாஃபிக்குகள் அவர்களை தூண்டுகின்றார்கள். நீங்கள் இந்த இடத்தை விட்டு நவளக்கூடாது, நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி கழுகின்றார்கள். இப்பொழுது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள், நாங்கள் ஒன்றும் இப்போ வரக்கூடிய ஐடியா இல்லை, வெளியே போகிற ஐடியாவும் இல்லை, அதனால் நீங்கள் என்ன செய்யுமோ செய்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. என்ன செய்யணுமோ செய்துக்கோங்க, உங்கள் மனசில் என்ன விரும்புகிறீங்களோ அதை நடத்திக்கோங்க, நாங்கள் ஒன்றும் வெளியாகக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிறகு வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்குறாங்க, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறோம், நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறோம், கொஞ்சம் நாள் கழித்து போகிறோம், எங்களுக்கு கால அவகாசம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க. கால அவகாசம் கொடுத்தா அப்போவுமே என்ன செய்கிறாங்க, அந்த இதில் அவங்க ஒத்துழைச்சி போகலை. பிறகு என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களேருந்து அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, நாடு கடத்துகிறாங்க. அதுலேருந்து ஒரு கூட்டம் ஹைபருக்கு போகுது, இன்னொரு கூட்டம் ஷாமுக்கு போகுது. இது ஒரு தடவை. இன்னொரு நிகழ்ச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த பனூ நதீர் கூட்டத்தினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை சொல்லி பார்த்துட்டாங்க, எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இப்போ குஃபாருடைய அந்த காஃபிர் குறைஷி காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. என்னங்க, நீங்கள் பெரிய படையோடு உட்காந்துருக்கிறீங்க, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறீங்க, சுற்றி வர கோட்டையில் உட்காந்துட்ருக்கிறீங்க, நபியையும் அவருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் அடைக்கலம் கொடுத்து உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறீங்களே, நபியின் மூலமாக அவருடைய தோழர்களின் மூலமாக உங்களுக்கு எப்பொழுதும் தாக்குதல் ஏற்படுத்துவதற்கு சூழ்நிலைகள் இருக்கின்றது, நீங்கள் இப்படியே விட்டு கொண்டிருந்தால் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நபியை பற்றிய தவறான செய்திகளை அவர்களுக்கு சொல்லி நபியின் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்கு இவர்கள் முனைகின்றார்கள். இப்பொழுது தான் பனூ நதீர் கூட்டத்தினர்கள் அடுத்த ஒரு ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரிங்க நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஒப்பந்தம் பண்ணுவோம் வாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, நாங்கள் எங்கள் சார்பாக ஒரு மூணு உலமாக்கள் அனுப்புகிறோம், உங்கள் சார்பாக ஒரு 3 பேரை அனுப்புங்க. அவங்க 3 பேரும் எங்கள் 3 பேரும் உங்களுடைய 3 பேரும் அமர்ந்து ஒப்பந்தம் செய்து புரிந்துணர்வு புரிந்து என்னென்ன செய்யணுமோ அவைகள்லாம் செய்து, ஒருவேளை எங்களுடைய உலமாக்கள் உங்களுடைய தோழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்களே ஆனால் லத்தபஅனாக, நாங்கள் உங்களை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு நல்ல யோசனையாக தெரிகிறது. ஏன்னா எப்பொழுதும் யுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அவர்கள் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்புவர்கள். அதனால தான் இவ்வளோ பெரிய அரசாட்சி தன்னுடைய கையில் வைத்திருந்தாலும் கூட சுற்றி இருக்கக்கூடியவர்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்காக வேண்டி முயற்சி எடுத்தார்கள். ஆனால் சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே தான் இருந்தார்கள்.
அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை முறியடித்து விட்டான். அது ஒரு செய்தி. இப்பொழுது பனு நதீர் அவருடைய அந்த கூட்டத்தினர்களே 3 பேர்கள் அனுப்புவதற்கு தயாராகின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகின்றது. பனு நதீருடைய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 உலமாக்களையும் அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கரங்களில் கத்திகளை கொடுத்து வரக்கூடிய நபியுடைய தோழர்களை குத்தி கொலை செய்வதற்கு அவர்கள் சொல்லி காட்டப்படுகின்றார்கள். மறைமுகமாக அவர்களுக்கு சொல்லி காட்டப்படுகின்றது. நபி அவர்கள் எந்த நோக்கத்திலே அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே யதார்த்தத்தோடு அவர்கள் சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். ஆனால் இவர்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கோ ஒப்பந்தத்தின் மீது கட்டுப்பட்டு நடப்பதற்கோ நபிக்கு ஒத்துப்போவதற்கோ அவர்களுடைய உள்ளம் தயாராக இல்லை. எல்லா விதத்திலும் நபிக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே தங்களுடைய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தான் இங்கே பனு நதீருடைய அந்த கூட்டத்தினர்கள் செல்லக்கூடிய இந்த செய்தி பனு நதீரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிலை ஏற்படுத்தப்பட போகின்றது, இவர்களை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கின்றார்கள், அதுவும் இரகசியமாக செய்ய துடிக்கின்றார்கள். இந்த செய்தியை நபி அவருடைய காதுக்கு நாம் எட்ட வைக்க வேண்டும் என்று பனு நதீருடைய அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்சாரி தோழராக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிமான அந்த சகோதரருக்கு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார்கள். நம்முடைய கூட்டம் பனு நதீர் கூட்டம் நபி அவர்களுடைய தோழர்களை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். வெறுமனையாக வரவில்லை, ஆயுதங்களோடு தாக்குவதற்கு வருகின்றார்கள். எனவே இந்த செய்திகளை நபி அவர்களிடத்திலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டப்படுவதற்கு தன்னுடைய சகோதரருக்கு செய்தியை அனுப்புகின்றார்கள். இந்த செய்தியை அந்த பெண்மனுடைய சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஷாராக ஆகிவிட்டார்கள். இதற்கு பிறகும் நாம் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அனுப்பக்கூடியவர்களை திரும்ப வாங்கிவிட்டார்கள். யாரை அனுப்புவதற்கு தயார்படுத்தி வைத்திருந்தார்களோ அவர்களை திரும்ப அனுப்பி வைத்துவிட்டு திரும்ப எடுத்துவிட்டு இப்பொழுது சொல்கின்றார்கள், முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை அழைத்து நீங்கள் அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள், ஃபலா துசாக்கினூனனி, இந்த இடத்திலே இதற்கு பிறகும் நீங்கள் என் மீது செய்த அந்த காழ்ப்புணர்ச்சி, என்னிடத்திலே நீங்கள் நடந்து கொண்ட ஒப்பந்த மீறல், நீங்கள் என்னிடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக என்னுடைய தூதர்களை கொள்ளுவதற்கு திட்டம் தீட்டிய நீங்கள், இதற்கு பிறகும் நான் உங்களிடத்திலே ஒத்துப்போவதற்கு நான் என்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் இதற்கு பிறகும் இங்கே தங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் இதை விட்டு காலி செய்துவிட்டு செல்லுங்கள் என்று, மதீனாவை விட்டு காலி செய்து செல்லுங்கள் என்று நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். நபி அவருடைய உத்தரவு வந்து விட்டது. இப்பொழுதும் டைம் கேட்குறாங்க. டைம் கேட்டு என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க. அவங்களுடைய ஒட்டகத்தில் சாமானை ஏற்றிட்டு போகிறாங்க. அறிஞர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எப்படி என்று சொன்னால், தங்களுடைய வீட்டினுடைய வாசல் கதவு, அந்த கதவையும் கலட்டிட்டாங்க. இன்னும் விட்டால் அந்த வாசலுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை கால் இருக்குமில்ல, அதையும் கலட்ட தயாராகிட்டாங்க. அடுத்தது என்ன செய்கிறாங்க, வீடுகள்லாம் அப்படி புதுசாக இருந்தால் இதாகிருமே அப்படின்னு சொல்லிட்டு யுஹ்ரிபூன புயூத்தஹும் பி ஐதீஹிம், தங்களுடைய வீடுகள் என்ன செய்கிறாங்க, அப்படியே கையால் வந்து நாசமாக்குறாங்க. அல்லாஹ் அப்புறம் கடைசி சொல்கிறான், ஃபஅதபிரு யா உலில் அப்சார், அறிவுர்களுக்கு நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக எந்த இடத்திலும் போருக்கு போகவில்லை, தானாக வெளியே போய் எந்த இடத்திலும் போரை நிறைவேற்றவில்லை. அவர்கள் போர் செய்வதற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள், ஒப்பந்தத்தை மீறினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இருப்பையும் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இவர்களுக்கு எவ்வளவுதான் பணிந்து போனாலும் ஒப்பந்தத்தை மீறக்கூடிய இவர்களிடத்திலே நாம் நேராக நடந்தால், இவர்களிடத்திலே சமாதானமாக சென்றால், இவர்கள் அதற்கு மேலாகவும் நமக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இவர்களை இந்த ஊரை விட்டு அகற்றுங்கள் என்று சொல்லி சஹாபாக்களின் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. இதுதான் பனு நதீருடைய அந்த கூட்டத்தினில் அவர்களின் மூலமாக ஏற்பட்ட அந்த மோசடி ஒப்பந்த மீறலின் காரணமாக போர் என்பது ஏற்பட்டது. மூன்றாவது ஒரு கூட்டம் பனு குறைதா. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நுதைரோடு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நேரத்தில்
அவங்கள போய் தாக்க போகிறாங்க, இவங்களையும் சந்திக்க போகிறாங்க. உடனே ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பந்தத்திற்கு அவர்களோடு கட்டுப்பட்டு நடந்து வந்துட்டாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டு விட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பனூ நுதைருடைய கூட்டத்தில் இருந்த சில நபர்கள் வெளியாகி போனாங்கல்ல, அதில் ஒரு 3 நபர் என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு போய் மக்காவில் உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. மக்காவில் உள்ள முக்கியமான ஆட்களை சந்தித்து, என்னங்க நீங்கள் உங்கள் ஆள் தான் அங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்கள சுற்றி எல்லாருமே என்ன செய்கிறாங்க, விரோதிகள் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையாக இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய கூட்டம் குறைஷியர்கள், அதனால் நீங்கள் வாங்க, ஒரு பெரும் படையை திரட்டிட்டு வாங்க, நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து என்னால் என்னென்ன உதவிகள், உங்களுக்கு பொருளால் உதவி செய்யணுமா, உடலால் உதவி செய்யணுமா, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் திரட்டி கொண்டு வாருங்கள் என்று அங்கே அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு கூட்டத்தை கிளப்பி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். சுமார் 10,000 பேர் வருகின்றார்கள். சுமார் 10,000 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய மதீனாவை தாக்குவதற்கு வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்துவிட்டது. இதற்கு இடையிலே இவர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபி அவர்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய மற்ற கூட்டத்தினர்கள், கத்ஃபான் என்ற கூட்டத்தினர்கள், இன்னும் சில கூட்டத்தினர்கள், முஷ்ரிக்கீன்கள் மதீனாவை சுற்றி இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாவற்றிலும் போய் அங்கே போய் ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் போய் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணுறார். என்னங்க இப்படியே விட்டுட்டு இருந்துன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அவருடைய கரையில் எல்லாமே போயிடும், நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள மூளைச்சலவை செய்யப்படுது. இப்போ என்ன செய்கிறாங்க, மக்காலேருந்து 10,000 பேர் வர்றாங்க, இங்கே சுற்று வட்டாரம் உள்ள முஷ்ரிக்கீன்கள் எல்லாரும் வர்றாங்க. கடைசியில் வர வேண்டியது யார், பனூ குறைலா. இவங்க ஒரு 800 பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பந்தத்தோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லக்கூடியவர் போய் அங்கே போய் விஷத்தை ஊற்றுறார். என்ன சொல்கிறாரு, எங்க நீங்கள் இவ்வளோ வசதியானவங்க, நீங்கள் இவ்வளோ செல்வாக்கோடு இருக்கிறீங்க, சுற்றி வர கோட்டையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, எல்லா விதத்துலையும் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறீங்க, ஒருவேளை இவர்கள் உங்களை தாக்குனா என்ன செய்வீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, யுத்தம் செய்ய தயாராகுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற அரபிகள் மொத்தமாக மக்காவிலிருந்து வருகின்றார்கள், அவர்களோடு சேர்ந்து எல்லா கூட்டமும் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களை சார்ந்த தோழர்களோடு யுத்தம் புரிய வேண்டும் என்று கூட்டத்தை கூட்டுகின்றார்கள். இதற்குத்தான் அஹ்ஸாப் என்று சொல்வார்கள். பல கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து, அந்த ஒன்று சேர்ந்த கூட்டம் நபி ஒருவர், அவர்களுடைய தோழர்கள், ஒரே உம்மத், மீதி எல்லா சமூகமும் ஒன்று சேர்ந்து நபி அவர்களை எதிர்க்கின்றார்கள். எதிரிகள் மக்காவிலிருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையிலே 10,000 பேர், எதிரிகளை இங்கே பனூ குறைலா 800 பேர், இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் சில பேர்கள், இவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் எதிரிகளாக இருக்கின்றார்கள். நபி அவர்களோடு 3000 பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணிக்கை 3000 பேர், அவர்களுடைய எண்ணிக்கை அவர்களை விடவும் 3 மடங்கு அதிகமான மக்களோடு இருந்திருக்கின்றார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்து விட்டது. ஆஹா, நம்மளை வந்து என்ன செய்யலாங்க, இப்போ இருக்க விட மாட்டேங்கிறாங்க, தாக்கிறதுக்கு தயாராகிறோம், இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு வழிமுறை அல்லாஹ்வே சொல்லி காட்டுவான். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். நபி அவர்களிடத்தில் இந்த செய்தி வந்துட்டுது, அபூ சுஃபியானுடைய தலைமையில் 10,000 பேர் வர்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே சஹாபாவை கூட்டு மஷூரா பண்ணிட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. இப்போ என்ன செய்யணும், 10,000 பேர் உள்ளே வர்றாங்க, நம்ம 3000 பேர் எப்படி சமாளிக்கிறது? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உள்ளத்தில் ஒரு அழகான ஆலோசனையை போடுறான். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாரசீகத்தை சார்ந்தவர்கள், எங்களை ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலோ அல்லது நாங்கள் சிறைபிடிக்கப்பட்டாலோ நாங்கள் முற்றுகையிடப்பட்டாலோ எங்களுடைய வழக்கம் ஒன்று இருக்கின்றது, எதிரிகள் எங்களை வந்து தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி, எதிரிகளை விட்டும் எங்களை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய இடத்திற்கும் எதிரிகள் வருவதற்கும் மத்தியில் ஒரு ஆழமான குழியை தோண்டி அவர்கள் வருவதற்கு தடை ஏற்படுத்துவது எங்களுடைய வழக்கம், இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆலோசனை பிடித்து விடுகின்றது. சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, நீங்கள் போங்க, அந்த கல்லை போய் இந்த மண் எல்லாத்தையும் எடுங்க, குழியை தோண்டுங்க அப்படிங்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தலைவராக இருந்து கட்டளையிட மட்டும் செய்யலை. ரசூல் அவர் இடத்துலையும் சொன்னாங்க, சைதுல் கௌமி ஹாதிமுஹும், தங்களுடைய கூட்டத்தினுடைய தலைவர் தங்களுடைய கூட்டத்திற்கு பணியாளராக இருப்பார் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழியை தோண்டுவதற்கு சஹாபாக்களை அனுப்பிவிட்டு தான் மட்டும் ஆரோக்கியமாக படுத்து உறங்கவில்லை. தங்களுடைய தோளிலும் புஜத்திலும் மண்ணை சுமர்ந்தார்கள், மண்ணை தோண்டினார்கள். அந்த தோண்டக்கூடிய நேரத்திலே அறிஞர்கள் நமக்கு எழுதி காட்டுகின்றார்கள், நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் வெளியாக்கினான், தெளிவான ஆதாரங்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். இவைகள் எதன் மூலமாக கடைசியிலே ஒரு மாத காலம், கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த மதீனாவை முற்றுகையிட்டிருந்தார்கள் இந்த கூட்டத்தினர்கள். நேரடியான போர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படவில்லை. ஏனென்றால் நடுவில் குழி இருக்குது, குழியை தாண்டி அவர்களால் வர முடியவில்லை, அம்பால் எய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஆனாலும் கற்களாலும் சில ஆயுதங்களால் எரிந்தும் அவர்கள் காயத்தை ஏற்படுத்துகின்றார்கள். காயத்தை ஏற்படுத்துவது ஒன்றுதான் அங்கே நடந்ததே தவிர பெரிய அளவுக்கு இழப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதையும் இங்கே நமக்கு அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த யுத்தம் நடப்பதற்கு காரணம் பனு குறைலா. இவர்கள் வந்து இந்த கூட்டத்தோடு சேர்ந்து வருதான். இது ஜாவூக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இது ஸாகத்தில் அப்சார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வ தظنون பில்லாஹி ظنونا ஹுனாலிக புதுலியல் முஃமினூன வ ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. கடுமையான ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் 10,000 பேர், இன்னொரு பக்கம் 800 பேர். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளும் ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுக்கிட்டாங்க. என்ன நடந்தால் ஆகும் அப்படிங்கிற கடுமையான ஒரு சூழ்நிலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் யோசனை சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவங்களுடைய சூழ்நிலைகளை வந்து பார்த்துட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்ப சொல்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்கிறாங்க. அப்படி யார் செய்வார்களோ அவர்களை நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழராக சொர்க்கத்திலே நான் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்கின்றார்கள், வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். யாரும் வரவில்லை, யாரும் வரவில்லை. ஏன்? அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. 2வது தடவை அறிவிப்பு செய்கின்றார்கள். யார் அந்த எதிரிகளுடைய அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு வருவாரோ அவரை நான் என்னுடைய நண்பராக சொர்க்கத்திலே நான் ஆக்குவேன் என்று சொல்கின்றார்கள். பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், ஹுதைஃபா அவர்களை அனுப்புங்கள் என்று. நபி அவருடைய உத்தரவு வருகின்றது. அபூபக்கருடைய அந்த மஷூராவின் பிரகாரம், அவர்கள் சொன்ன ஆலோசனையின் பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனையின் பிரகாரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே போய் செய்திகளை பார்க்க அனுப்புகின்றார்கள். இப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, யாரை சொல்ல என்னை அனுப்புகிறீங்களே, என்னை அனுப்பி அவங்க கைது செய்துட்டா என்ன செய்கிறது? அந்த சூழ்நிலையும் அவர்கள் நபியை விட்டு கொடுக்க முடியல, தன்னுடைய சூழ்நிலையும் எடுத்து சொல்கிறாங்க. நபி அவர்கள் அங்கே துவா செய்கின்றார்கள், அவர்களுக்கு அனுப்புகின்றார்கள். அங்கே போய் பார்க்குறாங்க, அங்குள்ள சூழ்நிலையெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது தெரிஞ்ச பிறகு அல்லாஹ் தஆலா இது ஜாஅத்துக்கும் ரீஹும் ஃபஜுனூதுல் லம் தரோஹா அப்படிங்கிற அந்த ஆயத்தை இறக்கி அவர்களுக்கு பயத்தை போடுறான். அந்த காஃபிர்களுக்கு மத்தியில் பயத்தை போடுகின்றான். இவர்கள் வந்து அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே மூமின்களுக்கு அங்கேயும் வெற்றியை கொடுத்து விடுகின்றான். சூழ்ச்சியாளர்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் தன்னுடைய நபியை எந்த இடத்திலும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய தோழர்களை அப்படித்தான் உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்வத் ரஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்த சம்பந்தமான ஒரு செய்தி இந்த பாடத்திலே வருகின்றது. இதோடு இந்த செய்தி நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். ஹஸ்வத் ரஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தம் நடக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த படை மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி, நல்ல விஷயங்களை போதிப்பதற்காக வேண்டி அனுப்புகின்றார்கள். இன்னொரு இடத்திலே சொல்கின்றார்கள், நபி அவர்கள் அந்த மக்களுடைய நிலைமையை கண்காணித்து வருவதற்கு உளவு படையை அனுப்பினார்கள். 10 பேர் கொண்ட உளவு படையை அனுப்பினார்கள் என்று. இப்போ இவங்க போகிறாங்க, மதீனா மக்காவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் இவர்கள் வந்த செய்தி மக்காவில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை பின்தொடர்ந்து வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னால், ஆசிம் என்ற ஒரு பேரை கொண்ட ஒரு தலைவரை கொண்டு வருது. அந்த கூட்டம் வந்திருக்கு. இவங்க வர்றாங்க, அந்த இடத்துல தங்குறாங்க, அங்கே இருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு போட்டு அந்த இடத்தோடு நவுண்டுறாங்க. இப்போ இந்த வந்தவங்களுடைய செய்திகள் அவங்களுக்கு போன உடனே இவங்க வந்து பார்க்க வர்றாங்க.
பார்க்க வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு என்ன தெரியுது, வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே மதீனாவாசிகளாக தெரியுது. ஏன் மதீனாவாசிகள் அப்படின்னு சொன்னால், இவர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட அந்த ஈத்தப்பழத்தினுடைய அந்த கொட்டை என்பது எஸ்ரிப் மதீனாவினுடைய கொட்டையாக இருக்கிறது. எனவே மதீனாவாசிகள் தான் இங்கே வந்திருக்கின்றார்கள், இவர்களை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும், நாம் இவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று வருகின்றார்கள். இவர்கள் வேகமாக தப்பி விடுகின்றார்கள். சஹாபாக்கள் தப்பிவிட்டு போகின்றார்கள். மலைக்கு உச்சத்தில் போய்விட்டார்கள், போகிறார்கள். அதையும் தொடர்ந்து போகின்றார்கள். போய் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தோழர்களை அவர்கள் சென்று அடைந்து விட்டு சொல்கின்றார்கள், வாங்க ஒப்பந்தத்துக்கு வாங்க, எங்கள் இடத்துல கட்டுப்பட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் ஒருபோது காஃபிருடைய அந்த ஒப்பந்தத்தை கூட வரமாட்டேன், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறேன். மற்ற சஹாபாக்களும் சொல்கிறாங்க, யாருமே நாங்கள் வருவதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போனது வந்து 100 பேர் போயிருக்கிறாங்க, எல்லாரும் ஈட்டி அம்போடு போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை தாக்கணுமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் வந்திருக்கு, இவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க 100 பேர் வந்துட்டாங்க, எல்லாருமே அம்போடு வந்திருக்காங்க. என்ன இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க யாருமே நமக்கு கட்டுப்படையில்லை, நபியுடைய உத்தரவு கட்டுப்படக்கூடியவர்கள் நமக்கு கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்தாங்கன்னா, அம்பை எடுத்து எய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எரிய ஆரம்பித்தோடனே அதில் 7 பேர் என்ன செய்துட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்போ 3 பேர் பாக்கி இருக்கிறாங்க. ஒன்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்று ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு 3வது நபர். இந்த 3வது நபர் அது பேர் என்னன்னு சொல்லலை. இப்போ இந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தத்துக்கு சேர்ந்துக்கிறாங்க. சரி நாங்கள் ஒப்பந்தத்துக்கு வரோம், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், 7 பேர் போயாச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், ஒப்பந்தத்துக்கு போகிறாங்க. ஒப்பந்தம் போட்டு முடிஞ்ச உடனேயே எல்லோரும் என்ன செய்து கீழே போகிறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 3வது நபருடைய கையை கொண்டு போய் ஒரு பாறையிலே கட்டிடுறாங்க, கட்டுப்பட ஆரம்பிச்சிட்றாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, முதல் சூழ்ச்சி ஆரம்பித்து விட்டது, நாங்கள் ஒப்பந்தத்துக்கு வந்தோம், உங்களுடைய சொல்லு கட்டுப்பட்டு எங்களை ஒன்று செய்ய மாட்டீர்கள் என்று நினைத்து வந்தோம், ஆனால் முதலான சூழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். கடைசியில் அவர்களையும் அங்கே கொலை செய்து விடுகின்றார்கள். 2 நபர்கள், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா, இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் மக்கா கூப்பிட்டு வர்றாங்க. ஏன் மக்கா கூப்பிட்டு வர்றாங்கன்னு சொன்னால், பத்ரில் வந்து இவங்களை சார்ந்தவங்க சில பேர், மக்காவாசியில் சில பேரை கொலை பண்ணிட்டாங்க, அவங்களிடத்துல இவங்களை ஒப்படைக்கணும், ஏன்னா அவங்க பழி வாங்கணும்ல, அதுக்காக வேண்டி நேராக கொண்டு வர்றாங்க. மதியானம் மக்கா கொண்டு வர்றாங்க, மக்காவில் கொண்டு வந்து அவங்கள போய் வித்துறாங்க. இதில் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செய்தி நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே, அவருடைய உடலிலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒரு வீட்டில் இருக்கின்றார்கள். அவரை பழிவாங்க வேண்டும், தூக்கிலே தொங்க விடப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளோ சீக்கிரமாக தொங்க விடப்படுமோ அதற்குரிய தயாரான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி நமக்கு முடிஞ்சு போச்சு, காலம் முடிய போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய முடிகள் எல்லாத்தையும் அலங்காரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற வீட்டில் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள்ட்ட கத்தியை கேட்குறாங்க, நான் அந்த முடிகள் எல்லாம் ஒதுக்கணும், என்னை நான் அலங்கரிக்கணும், அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று பாருங்கள். அவருடைய ஒரு கரத்திலே கத்தி இருக்கிறது, தங்களுடைய முடிகளை அலங்கரிப்பதற்காக வேண்டி, ஒதுக்குவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு கரத்திலே கத்தியை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறம் எந்த பெண் கத்தியை கொடுத்தாலோ அவளுடைய குழந்தை அவளை அறியாமல் இவருடைய மடியில் வந்து உட்கார்ந்து விட்டது. ஒரு கரத்தில் கத்தி, மறுபக்கம் குழந்தை. யதார்த்தமாக அந்த பொம்பளை வந்து பார்க்குறார். பார்த்தா அவருடைய கரத்தில் கத்தி இருக்குது, மறுபக்கம் புள்ளை இருக்குதுன்னு சொன்னால், இப்போ அந்த புள்ளைய கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பார்த்து திடுக்கிட்ட உடனே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, தக்ஷீனா நீங்கள் என்ன பயப்படுறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, எங்களுடைய நபி எங்களை இப்படி உருவாக்கவில்லை, எங்களுடைய நபி இப்படி போட்ட செயல்களை செய்வதற்கு எங்களுக்கு உருவாக்கவில்லை, நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒப்படைத்து விடுகின்றார்கள். அவர்கள் தூக்கு மரத்திலே தொங்குவதற்கு அவர்களை தயார்படுத்தப்படுகின்றது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கு மரத்திலே தொங்குவதற்கு தயார்படுத்தப்படுகின்றார்கள்.
இப்பொழுது கேட்கின்றார்கள், ஒரு 2 ரக்காத்து நம்ம தொழுதுக்கரலாமா அப்படின்னு. முசன்னிஃபீன்கள் ஹதீஸுடைய அந்த கிதாபில் எழுதுவார்கள், ஒரு யுத்தத்திலே ஒரு மனிதனுக்கு தொழுகிறதுக்கு வாய்ப்பு முதலாக ஏற்படுத்துவதற்கு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று இந்த செய்தியை குறிப்பிடுவார்கள். 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, இவருடைய எண்ணிக்கையை நீ மட்டிப்படுத்துவாயா, அபிக்துல்ஹும் பததா, அவர்கள் அப்படியே எல்லோரையும் அழித்து விடுவாயா, வலா துபுகி மின்ஹும் அஹதா, இவர்களில் யாரையும் விட்டு வைக்காதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய துஆவை ஒரு புறம் ஏற்றுக்கொண்டான். அடுத்து அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வோடு வசனிக்கக்கூடிய அந்த தொழுகை என்பது நான் நீட்டுவதற்கு என்னுடைய மனம் நாடுகின்றது. ஆனால் நீங்கள் என்ன நினைத்துக் கொள்வீர்கள், முகமதுடைய தோழர் மௌத்துக்கு பயந்து தொழுதுகிட்டு இருக்கிறாரு நினைப்பீங்க. நீங்கள் அந்த குறையை சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே நான் 2 ரக்காத்துகளோடு சுருக்கி கொண்டேன். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், என்னுடைய நிலையை நீங்கள் நபிக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று அங்கே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தியை எத்தி வைக்கின்றான். சஹாபாக்களுக்கு அவர்கள் செய்திகளை பகிர்ந்துகின்றார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே அபூ சுஃபியான் வருகின்றார். அபூ சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த குறைஷி கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கில் தொங்குவதற்கு தயாராக்கப்பட்டிருக்கின்றார்கள். எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை, தன்னுடைய உயிர் போகிறது. அப்பொழுது கேட்கின்றார், உங்களுடைய இடத்துல உங்களுடைய நபியை வச்சு விட்டு, நபி இருக்கிறாங்களே அவங்களுடைய இடத்துல நீங்கள் போய் இருந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஒரு வார்த்தை, என்னுடைய நபியினுடைய உடலில் ஒரு சிறு முள் குத்தி அதன் மூலமாக காயம் ஏற்படுமே, ஆனால் அந்த காயத்தை கூட தாங்குவதற்கு நான் தயாராக இல்லை. அந்த காயத்தை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நபி அவர்களை என்னுடைய இடத்துல நிற்பாட்டுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னால், நபி அவர்கள் எப்படி அந்த சஹாபாக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள், நபி அவர்களுடைய சஹாபாக்கள் நபியின் மீது எவ்வளவு நேசம் கொண்டார்கள். அந்த நேசம்தான் அவர்களை இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே ஏற்றி வைத்து விட்டது. அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லுவார்கள், அல்லாஹ் அவர்களுடைய நண்பர்களாக இது போன்றவர்களை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்களை பெற்ற நபி அவர்கள், அந்த நபியால் உருவாக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள், உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு மனிதர், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளெல்லாம் அதுவும் இன்றைக்கு வந்திருக்கு. அந்த ஹுதைபியாவுடைய விஷயத்தில் வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், நபி அவர்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள், சுற்றும் இருக்கக்கூடிய நபிகளாருடைய தோழர்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கின்றார்கள், நபிகளாருக்கு எந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர் சொன்னார், நான் கிஸ்ராக்கு போயிட்டேன், எல்லா இடத்திற்கும் போயிட்டு வந்துட்டேன், இது போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்தவில்லை. அவர்கள் ஒரு தும்மலாலோ அல்லது ஒரு எச்சில் துப்பினார்களோ அல்லது அவர்கள் ஒது செய்வார்களே, ஆனால் அந்த தண்ணி பூமியில் விழவில்லை, அவருடைய தோழர்களுடைய கரங்களிலே எச்சில் விழுகிறது. அந்த எச்சில்களை தங்களுடைய முகத்திலே தேடிக்கொண்டு தேய்த்து கொண்டு அவர்கள் ஆனந்தம் அடைகின்றார்கள் என்று சொன்னால், இது போன்ற ஒரு தோழர்களை, இது போன்ற ஒரு சஹாபாக்களை உலகத்தில் எவரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அபூ சுஃபியான் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நேசத்திற்குரிய தோழர்களை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேசர்கள் எப்படி நபி அவர்களோடு பிரியம் கொண்டார்களோ அந்த பிரியத்தை நாமும் கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப ரசூலிக வ ஹுப்ப மன் யன்ஃபஉனா ஹுப்புஹு இந்தக என்ற அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களே, அந்த துஆவை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய நேசத்தை நாம் உள்ளத்திலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் நபி அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். நபியுடைய முன்மாதிரியிலே வெற்றி இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முன்மாதிரியான வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது போன்ற நிகழ்ச்சிகளை நமக்கு வருவதற்கு இது போன்ற சபைகளின் மூலமாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். இந்த செய்திகள் சொல்லி காட்டப்பட வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சஹாபாக்கள் எப்படி நேசம் கொண்டார்களோ அந்த நேசம் கொண்ட செய்திகள் மாணவர்கள் இளைஞர்களுடைய உள்ளத்திலே புகுத்தாட்டப்பட்டு நபி அவருடைய பிரியம் என்பது அவருடைய உள்ளத்திலே குடிப்பாட்டப்பட வேண்டும். நபியுடைய நேசம் அவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். அந்த நேசம் உருவாக்கப்பட்ட சமுதாயம் உருவாகுமையானால்
நமக்கு தோல்வி என்பது நிச்சயமாக வராது. அல்லாஹ் வெற்றியை தந்து கொண்டே இருப்பான் என்பதைத்தான் இந்த சஹாபாக்களுடைய செய்தி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சஹாபாக்கள், இந்த நல்லடியார்கள் எப்படி உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்களோ, அல்லாஹ் அவர்களை எப்படி பொருந்தி கொண்டானோ, எந்த நபியை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்களோ, எந்த நபியின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுத்தானோ, அது போன்ற வெற்றியையும் நமக்கு செழிப்பையும் சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தரல வேண்டும். இந்த சபையின் மூலமாக அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஷிஃபாவை கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் கஷ்டத்திலே உழல்கின்றார்களோ அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்க வேண்டும். இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தால் யார் யாரிடத்திலே குமர்கள் கரையேறாமல் இருக்கின்றதோ அல்லாஹ் அவர்களுடைய குமர்களை கரையேறுவதற்குரிய வழிகளை அல்லாஹ் செய்து தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறை தந்த நாயன் அல்லாஹ்வை புகழ்ந்து மறுவிழா முழுமதியாய் வந்துதித்த மன்னர் மஹ்மூத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மணிமொழிகளாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி கிறந்த மதை மனம் குளிர ஓதிடும் மாநபியின் மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 16ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினை மஹ்தரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் எஸ்ஹெச் துல்ஃபிகார் அலி ஆலிம் மஹ்லரி அவர்களாலும், ஜாவியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா அரபிக் கல்லூரியின் கிராத் பிரிவு சிறப்பு ஆசிரியர், தாய்லாந்து காயல் நலமன்ற தலைவரும் இக்ரா கல்விச் சங்க துணைத் தலைவருமான மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் காரி எம்ஏ அபுல் ஹசன் ஷாதுலி ஆலிம் ஃபாசி அவர்களாலும் விளக்க உரை வழங்கப்பட்டு இறையோனின் அருள் சூழ இனிதே நிறைவு பெறும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையாளன் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 17 நாளை ஓதப்படும் நபிமா மணிமொழிகளுக்கான விளக்க உரையினை அல் அஸ்ரார் மாத இதழின் ஆசிரியர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் TSA சையீத் அபு தாஹிர் ஆலிம் மஹ்லரி ஃபாதில் ஜமாலி அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே அனைவரும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்றாக வேண்டுகிறோம். தொடர்ந்து இன்றைய மஜ்லிஸின் செலவினை ஜனாப் மக்கா சயீத் இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தினர், ஜனாப் முஹம்மது சூஃபி ரையான் அவர்களின் குடும்பத்தினர், ஜனாப் KM மீரா சாஹிப் அம்ஜத் கஸ்ஸாரி அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் ஏற்றுள்ளார்கள். அன்னவர்கள் குடும்பத்தின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவரின் குடும்பத்தை சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசின் கத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறும் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم نقل من على صراط المستقيم. تنزيل العزيز الرحيم لتنذر قوما وانذر آباءهم وهم غافلون لقد حق القول لا إنا جعلنا في أعناقهم أغلالا فهي الأذقان وهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا وهم لا يبصرون سواء عليهم أنذرتهم إنما تنذر من اتبع ذكر وخشى الرحمن بالغيب والشهادة نحيي الموتى نكتب ما قدموا وآثارهم كل شيء أحصيناه في إمام مبين وضرب لهم مثلا الصحابة القرية صلى إليهم مدنين كذبوا ما عززنا بذلك وقالوا إنا إليكم مرسلون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلقكم ولا الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. الرحمن الرحيم. الله الصمد لم يلد ولم يولد قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق حاسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس وسواس الخناس الذي يوسوس في صدور الناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمائك وفي مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب
حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع هذه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأنا وسمعنا مقرين بالعجز عن الإحاطة بمعنى. اللهم فكما كرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء بهذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. وثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا وغفر بركة جميع ذنوبنا. اللهم أوصل ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة توبة كاملة منا إلى حضرة سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع المسلمين عامة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف ثم إلى أرواح من تلون القرآن لأجلهم واغفر لهم وأنس الله وحشتهم ورحم الله غربتهم ونفر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وجمع الله بيننا بينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان ولا تجعل قبورهم حفرا من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا. اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وتوحيدك ومعرفتك وإسلامك يا الله. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك وامتثال أوامرك واجتناب نواهيك. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاء ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة أعين وجعلنا المتقين إماما. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله محمد صلى الله عليه وسلم. صلى الله
يا ربي